இந்த பராபவ வருஷம், இந்த தமிழ் புத்தாண்டு இந்த சிம்ம ராசி நேயர்களுக்கு எவ்வாறு இருக்கிறது? சிம்ம ராசிக்கு அதிபதி சூரிய பகவான். காலபுருஷ தத்துவத்திலே 5ஆம் வீட்டுக்கு அதிபதியான சூரிய பகவான் காலபுருஷத்துக்கு முதல் வீட்டிலே வந்து உட்கார்ந்திருக்கிறார். அவர் காலபுருஷனுக்கு 9ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய ஒரு தன்மையும் இருக்கிறது. ஆக 1-5-9 என்று சொல்லக்கூடிய அந்த தர்ம திரிகோணம் இங்கு வேலை செய்தே ஆக வேண்டும். இந்த காலகட்டங்களிலே இவர்கள் எந்த அளவுக்கு முன்கை நீண்டால் முழங்கை நீளும் என்கிற பழமொழிக்கு ஏற்ப இவர்கள் எந்த அளவுக்கு தான தர்மங்களில் ஈடுபடுகிறார்களோ அந்த அளவுக்கு குடும்ப உறுப்பினர்களுடைய உடல் ஆரோக்கியத்திலே மேன்மை ஏற்படும். இவருடைய உடல் ஆரோக்கியத்திலும் மேன்மை ஏற்படும். காரணம் என்ன அப்படின்னா, இந்த சிம்மராசிக்கு அதிபதியான சூரிய பகவான் மேசராசியில் போய் உட்காரார். அது இவருக்கு 9வது வீடு. அதே சமயத்தில் சனி பகவான் 8ஆம் இடத்துல அஷ்டம சனியாக நின்று செயல்படக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த நேரம் இருக்கிறது. ஆகவே இவர்கள் தர்ம சிந்தனை அதிகம் வளர்த்து கொள்வது, தானம் செய்வது, அதே சமயத்தில் கருப்பு நிற ஜீவராசிகளுக்கு உணவு கொடுப்பது. காலபுருஷனுக்கு 5ஆம் வீடு என்பது உடல் பாகத்தில் வயிற்றை குறிக்கக்கூடியது. அதனால தான் சொல்லுவாங்க, மனம் வாழ்த்தாவிட்டாலும் வயிறு வாழ்த்துன்னு சொல்லுவாங்க. அந்த ராசிக்காரர்களாகிய நீங்கள் அந்த தர்மத்தை செய்யாவிடில் அதற்குண்டான பலாபலன் உங்களுக்கு பாதிக்கப்படும். ஆக பாதிப்பிலிருந்து தப்பிப்பதற்கு தானம் தர்மமே சிறந்தது என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். குருவாழ்க, குருவே துணை.